இந்த சங்கி மங்கிங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுறாங்க நண்பர்களே. சாலை பாலத்தில் நின்று தாங்கள் பயன்படுத்திய பழைய கருப்பு வேஷ்டி மற்றும் துண்டுகளை கடலில் வீசியுள்ளனர். இதனால் நூற்றுக்கணக்கான துணிகள் கடலில் மிதந்தது. சபரிமலை கோவிலுக்கு போயிட்டு நம்ம அதை சுத்தி வர ஊருக்கெல்லாம் எந்தெந்த கோவில்லாம் ஃபேமஸா இருக்கும், மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, இந்த மாதிரி ராமேஸ்வரம், இதெல்லாம் ஒரு சுற்றுலா தலமா பார்ப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இந்த பகுதிக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்க போயிட்டு அந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க என்ன பேர் போனதோ அதை வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. இது போல வட மாநிலத்துல இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க ராமேஸ்வரத்துக்கு வரப்போ பாம்பன் பாலம் மேல நின்னுக்கிட்டு அவங்களுடைய துணி, பனியனோ டிஷர்ட்டோ இல்ல வேஸ்டியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு துணி வந்து அந்த பாம்பன் பாலம் மேல இருந்து பாம்பன் தண்ணியில போட்டுட்டோம்னா அந்த பாவம்லாம் போயிடுமா. எந்த பாவம் பாத்தீங்கன்னா இவங்க உள்ள இருக்கிற பாவம் வந்து, ஏன்னா இது காசு இல்ல, கங்கையில வந்து நீர் அண்ணா பாவம் போயிடும் சொல்லுவாங்க. இப்ப அதே போல இந்த சங்கிமங்கன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துல இருந்து இவனுக்கு போடு இந்த டிஷர்ட் சாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டா இவனுடைய பாவம் போயிடுமா. இவனுக்கு பாவம் போவாது, வெள்ளக்கடியில இருக்கிற உயிரினங்கள் தான் பாதிக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க படகோட்டிகள் மீனவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நங்கூரம் வந்து எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் போறதுக்கு டிஷர்ட் தூக்கி போறேன், பாவம் பண்ணாம இருங்க. நீங்க எங்க டிஷர்ட் தூக்கி கைட்டு போடவே தேவை, உங்களுக்கு பாவம் வரவே வராது. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.